டிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த காணொளி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட பேர் அருணா. நான் எம்எஸ்சி சைக்காலஜி ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன். நிறைய ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆட்டிசம்னா என்ன, அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வர்றது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்ன, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று நம்ம நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் மட்டும் நான் சொல்ல முடியாது. ரிலேட்டிவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை கன்சீவாக இருக்கும் போது அம்மா வந்து நிறைய டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாமல் டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் மெடிசன் போடுறதா இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. இல்லை ஆஃப்டர் டெலிவரி டைமில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் நடக்கலாம். நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிவிட்டு சிசரிங் போகிறது, சிசரிங்க்கு வெயிட் பண்ணுறது, நம்மளே வந்து குழந்தைய நல்ல நாள் பார்த்து சீக்கிரமாக எடுங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறது. நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி அதை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்பீங்க சில கொஸ்டின்ஸ். பிறந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. தெரப்பி, டாக்டரோட ஆலோசனை அது மட்டும் போதாது. நல்ல ஒரு அதாவது இதை ஃபீல்டில் இருக்கிற ஒரு டாக்டரை ஆலோசனை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அவங்கள நிறைய வெளியில் கூட்டிகிட்டு போங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லவபிள் வச்சிங்கன்னா தான் அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும். அவங்கள உட்கார வச்சுக்கிட்டே என் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது, என் குழந்தை ஆட்டிசம், அவன் வந்து இப்படி தான் இருப்பான், அவனை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு தெரிலன்னு பக்கத்தில் பேசுறது, ரிலேட்டிவ்கிட்ட பேசுறது, இதெல்லாம் பேசும்போது உங்கள் குழந்தை அப்சர்வ் பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணும். அது இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் விடும். ஒரு ஆட்டிசம் அப்படின்றத விட அவன் வந்து ஸ்லோ லேர்னிங்காக இருந்திருக்கலாம், இல்லை ஹைப்பராக இருந்திருக்கலாம், இல்லை ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் ஒரு சில விஷயங்களை புஷ் பண்ணி பேசி அவனை ஆட்டிசமாக அவளை வந்து கொண்டு போய் விட்டுருப்பீங்க. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. வரும்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது என் பையன் நல்லா தான் பிறந்தான், நல்லா தான் வளர்ந்தான், நல்லா தான் இருந்தான். பட் இடையில தான் அவன் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஆட்டிசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டுட்டு நான் என்ன நடந்ததுன்னு நான் கேட்டேன். அவங்க ஒரு தப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவன் படிக்கிறதில்ல, ரொம்ப ஹைப்பராகவே இருந்தான். அவனை வந்து எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு அவன் படிக்கிறதில்ல, அவனுக்கு திறமையே இல்லை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவனை வந்து மோட்டிவேஷன் பேசி அவன் மைண்டில் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய விஷயத்த ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்போ அவனுக்குள்ள என்ன ஆகுன்னா, தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள வந்துருச்சு. அவனே உட்காந்து ஒரு சில விஷயங்கள் எங்கேயோ அவன் மைண்டு ஃபுல்லாக இங்கே பேசிகிட்டே இருப்போம், ஆனால் அவன சிந்தனைகள்லாம் எங்கே இருக்குன்னா வேற எங்கேயோ இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், மென்டலி எஃபெக்ட் ஆவான். இதுதான் ஆட்டிசம் ஆகிறது. ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது மேம், குழந்தை பிறந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஆன்சர் நான் சொல்கிறேன். குழந்தை பிறந்து ஒரு 3 month பேபியிலேருந்தே நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கலாம். இப்படி சொடக்கு போட்டால் திரும்பணும், குட்டிமா பையனாக இருந்தாலும் தம்பி அப்படின்னு சொல்லும் போது ஸ்மைலி பண்ணணும். சப்போஸ் அதை ஸ்மைலி பண்ணல, எந்த குப்புற படுக்கிறதுல, எந்திரிச்சு இது பண்ணுறதுல, தவன் இப்படி கை கால் மூவ்மெண்ட் கொடுக்கறதுல, இதெல்லாம் வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அனுபவம் உள்ள டாக்டரை ஆலோசனை பண்ணணும். பட் நம்ம அதை பண்ணுறதில்ல. செகண்ட் தாட், குழந்தை பசி எடுத்தால் தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள்ல நான் நிறைய மீட்டிங்கில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்குக்கு போகிற லேடிஸாக இருந்தால் என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணி அதை ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு குழந்தை 2 hours ஒன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு யாரையாவது ஒரு கைடன்ஸி கொடுத்துட்டு போயிடுறோம். இல்லை நீங்களே வீட்டில் இருக்கீங்கன்னா எந்திரிச்சு அவங்கள எடுத்து ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க பசிக்கு அழுகுறாங்கன்னா கூட நீங்கள் இது பண்ணுறதில்ல, வயிற்றுக்கு நெப்பிட்டு படுத்துடணும். சரி 2 hours ஆயிடுச்சா, யூரின் 2 time போயிட்டானா அடுத்த டைம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுறீங்க. அதுவும் தப்பு. அவங்க வந்து பசி எடுத்து அழுகணும். ஏன் அழுகலை அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் தான். அதுவும் நீங்கள் அனுபவம் உள்ள டாக்டர் ஆலோசனை பண்ணணும். இன்னொன்று, எந்திரிச்சு பிடிக்கிறதுல, ஃபுட் ஹேபிட்டில் சில குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல குழந்தை தான் பிறக்கும். சில குழந்தைங்களுக்கு டிவி போட்டு விட்டுட்டு டிவி காமிச்சிட்டே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி பண்ணுறதும் ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறும். நிறைய மொபைலில் இப்படி பார்த்துட்டே இருக்கும் போது டிவியில் அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யார்கிட்ட அவங்க ஃபீலிங் சொல்லுவாங்க. அதாவது குழந்தை ஒரு சில விஷயங்கள் சொல்லுவீங்க, பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள கண்டித்து வளர்க்கணும், குழந்தைகளை வந்து தூக்கி லவபிள் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதன் மூலியமாக தான் அந்த குழந்தைங்க வளருவாங்க. தேர்ட் பாயிண்ட், சரி நல்லா தான் வளர்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்சியலாக ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் எஜுகேஷன் ஃபேமிலி தான், ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இல்லை மாமியார், அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சில இன்ஸ்டன்ட்டு அதெல்லாம் வந்து என்ன ஆகுனா குழந்தைய பாதிக்கத்தான் செய்யும். இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் ரூமுக்குள்ளே தான் பேசுகிறோம், குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் தான் பேசுகிறோம், ஒரே பெட்டில் தான் சண்டை போடுறோம் அப்படின்னா 12 மணிக்கு நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. குழந்தையோட காது ஓப்பனில் தான் இருக்கும்.
நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கும். குழந்தை தூங்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு சண்டை போடுறது, ஆழ்ந்த தூக்கத்துக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. அது ஓப்பனில் தான் இருக்கும். அது கனவுக்குள்ள நம்ம அம்மா அப்பா சண்டை போடுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டு மறுநாள் உங்ககிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டீங்க, ஏன் பேட் கமெண்ட் கொடுத்தீங்க, ஏன் எதுக்கு எதனால அப்படின்னு இப்போ உள்ள குழந்தைங்க நிறைய கொஸ்டின் பேட்டர்ன் கேட்குறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அனுபவம் உள்ள டாக்டர் அணுகுங்க. நல்ல ஒரு தெரப்பிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கேளுங்க. ஸ்பீச்சுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் பாருங்கள். இம்பார்ட்டன்ட், வெளியில் கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்கள. தண்ணி இருக்க பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. தண்ணிக்குள்ளே போய் குழந்தைங்க தவ்வி விளையாடும் போது உண்மையிலேயே அந்த குழந்தைங்களோட ஐ கான்டாக்ட், ஃபிசிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதைத்தான் தெரப்பி சென்டர்லையும் கொடுக்குறாங்க. பேரண்ட் சப்போர்ட்லேருந்து இங்கே நிறைய விஷயங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க கைடன்ஸ், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் அப்படியே மேலே வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 days அவங்களுக்கு அந்த நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். வெளியில் கூட்டிகிட்டு போங்க. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் சும்மா, ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் வெளியில் கூட்டிகிட்டு தான் போனேன் மேம், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. சும்மா அவங்கள கூட்டிகிட்டுலாம் போக சொல்லலை. போகும்போது இடையில ஒரு மாடு வரலாம், ஆடு வரலாம், இல்லை வேற யாராவது தெரிஞ்ச பர்சன் வரலாம். தங்க அவங்க யாரு அப்படின்னு கேளுங்க. அங்கே எத்தனை மாடு போகுதுன்னு கேளுங்க. எத்தனை ட்ரீ இருக்குன்னு கேளுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின் தான். பட் அவன் ஆன்சர் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, மேம் நாங்கள் கேட்குறோம் அவங்க ஆன்சரே பண்ணலை, நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவங்க ஆன்சரே கேட்கலைனாலும் பரவாயில்ல. திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அவன் ப்ரெசன்டேஷன் கொடுப்பான். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்கள வெளியில் ஏன்னா வேற வழியில் உள்ளே போயிட்டான், பட் அவனை வெளியில் கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்கு. இப்போ ஆட்டிசம் என்னென்ன லெவல் கேட்டகரியில் இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேசிட்டோம். இப்போ மைல்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக, அதாவது ஆட்டிசம் தெரிஞ்சிட்டாவே ஒரு 1 yearலேருந்து 5 வயசுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் கிளியர் பண்ணிங்கன்னா, அதாவது அதுக்குரிய ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகலாம். கண்டிப்பாக 80% கிளியர் ஆகலாம். ஒரு 10 years 15 yearsக்கு மேலே போனால் கிளியர் ஆகுது கம்மி. கிளியர் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, பட் ஒரு 50%, அதாவது அவன் வேலையை அவன் செய்யறதுக்கு, அவன் விஷயங்களை அவன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைன் அப் பண்ணலாம். இன்னும் நீங்கள் நிறைய ஒர்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகலாம். இன்னொன்று மைல்டு ஆட்டிசம் அப்படின்னா என்ன, மைல்டு ஆட்டிசமாக வர்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கள பார்த்தாவே நார்மல் பேபி மாதிரி தான் இருக்கும். நார்மலாவோட பிஹேவியர் தான் இருக்கும். பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பான். நீ விளாண்டியான்னு கேட்பான். அவனுக்கு நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. கொஞ்சம் ஹெவியாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது நம்ம சொல்லும் போது நம்மளை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அட்டாச் ஆவாங்க. பிடிக்கலன்னா புஷ் பண்ணி தள்ளி விடுவாங்க, டச் பண்ணி தள்ளி விடுவாங்க. ரொம்ப ஹெவியாக வர்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டிசம் அது வந்து ஹைப்பர் ஆகும். இப்படி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வருவான். அவனுக்கு ரொம்ப யாராவது பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா அவனே துன்புறுத்திக்குவான். இப்படி கடிச்சிக்கிட்டே இருப்பான். அவங்க பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கையை காலை கட்டி போடுறது, பெட்ஷீட் ரோலிங் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. திருப்பி அவனை ஹேக் பண்ணுற மாதிரியே பண்ணீங்கன்னா திருப்பி அவன் இது பண்ண தான் செய்வான், கடிக்கத்தான் செய்வான், அடிக்கத்தான் செய்வான். ஒரு சில குழந்தைங்க ரொம்ப இதாகி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, செவத்தை இப்படி பிடிச்சிட்டு இப்படியே முட்டிகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஹைப்பர். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, அவன் முட்டிகிட்டே இருக்கும் போது அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பேசுங்க. பிடிச்ச ஒரு விஷயம், ஸ்நாக்ஸ் இருக்கலாம். தங்கம் ஸ்நாக்ஸ் வந்துருச்சு, ஏன்னா அந்த இடத்துல முட்டாயிரா அடி பட்டை எடுத்துடும் அப்படின்னீங்கன்னா அவன் திருப்பி முட்டை தான் செய்வான், திருப்பி அடிக்க தான் செய்வான். இதை நம்ம எந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் ஆட்டிசம் குழந்தைங்களையோ, ஸ்பீச் டிலேயாக இருக்கிற குழந்தைங்களையோ, ஹைப்பராக இருக்கிறவங்களையோ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு தெரபிஸ்ட்னால மட்டுமே இது சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது நீங்கள் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைல் பார்க்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. மொபைல் நீங்கள் ஒரு மேம் சொன்னாங்க, மேம் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு டைமே இல்லை, எங்களுக்கு வேலைக்கார மாட்டதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறோம், அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க ஹெல்த்தியாக தான் கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் என்னன்னு நம்மளுக்கு தானே தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஹக் பண்ணி பிடிச்சிட்டு, தங்கம் என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறேன், அவன் ஆன்சர் பண்ண மாட்டான், ஆனால் நீங்கள் பேசுகிறத அப்சர்வ் பண்ணுவா அப்படி. ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை இப்படி தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு 5 yearsக்குள்ளே விட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். 5 yearsக்கு மேலே போகும்போது ஒரு சில விஷயங்கள் கிளியர் பண்ணலாம். பட் ரெகுலர் கிளாஸ் போனால் தான் அது சரி பண்ண முடியும். இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம். பட் இந்த விஷயங்களை நீங்கள் போய் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாது. உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.